எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு வந்து மாமியார், மாமனார் இருக்காங்க. அவங்கள பார்த்துக்க மாட்டேன்னு சொல்லி அவங்க பெத்தவங்க வீட்டுக்கே அது குடி போயிருச்சு. மாமனார், மாமியாரும் தவறிட்டாங்க. ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளேயே வந்து மாமியார் முதல்ல, அப்புறம் மாமனாரும் தவறிட்டாங்க. தவறுன உடனே, ஐயோ! எங்க அப்பா என்ன செய்றாரோ தெரியலையே! போய் பாருங்களேன், இறந்துட்டாருன்னு சொல்லிட்டாங்க. அ என்ன செய்றாருன்னு தெரியலையே! நாங்க வர்ற வரைக்கும் போய் பாருங்க, வைங்கன்னு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு, சொந்தக்காரவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃபோன் மேல ஃபோன் போட்டு, அப்படி ஒரு அழுதுருக்கா. அப்ப எல்லாரும் வந்து, "என்னது இது?" என்கிட்டயும் சொல்லி அழுதா. அப்ப நான் என்ன சொன்னேன், என்னப்பா அது? அ அவருக்கு ஆயுசு முடிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஏஜ் ஆயிருச்சுல. நீ ஒண்ணும் வொரி பண்ணாத. நீ கிளம்பி வந்து நீ ஆக வேண்டிய காரியத்த பார்த்துக்கம்மான்னு சொல்லிட்டேன். நாங்க ஒரு ஊர்ல இருக்கோம். அவங்க ஒரு ஊர்ல இருக்காங்க. சரி. இப்போ இதில என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன் வந்து இவ வந்து இப்படி வந்து அப்பா, அப்பான்னு சொல்றா? மாமனாரு கூட பேசவே மாட்டா. இன்னைக்கு மட்டும் என்ன அப்பா, அப்பான்னு சொல்றான்னு சொல்லிட்டு பார்த்தா, ஆ சொத்து ஃபுல்லா இந்த சொத்து வச்சிருக்காங்கல்ல, அவங்க நல்லவங்களோ, கெட்டவங்களோ இறந்தவங்க. இந்த சொத்துக்காக வேண்டி எப்படி வந்து ஒரு பகை மாரி இருந்த உறவு வந்து, அ எ ஒ அ எப்படி இன்னைக்கு வந்து கூடுதலான உறவு. மாமனாருன்னு சொல்லாம, அப்பான்னு சொல்ற ஒரு அந்தஸ்துக்கு போயிருச்சு பார்த்தீங்களா? ஆனா சொத்து கிடைக்க போது அப்படிங்கிறதுனால. இந்த மக்கள் வந்து எப்படியெல்லாம் மாறுறாங்க பாருங்க. பச்சோந்திகள விட மோசமா மாறுறாங்க. அ இதில வந்து யார நம்புறது? யார நம்பாம இருக்கிறது? ஒண்ணும் நம்மளுக்கு வந்து பிடிபட மாட்டேங்கிற மாரி இருக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.